அஸ்ஸலாமு அலைக்கும். மக்காவிலிருந்து உங்கள் முஹம்மது. இந்த வீடியோவில் உம்ரா எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த சிம்பிளாக சொல்லித்தர போகிறோம். முதலாவது எஹராம் கட்டி மீகாத்துடைய எல்லையில இருந்து நியத்து வச்சு ஹரமை நோக்கி நம்ம பயணத்தை தொடரணும். ஹரமுக்கு வந்த உடனே தனது வலது தோல் புஜம் தெரிகிற மாதிரி எஹராம் அணிஞ்சிக்கிட்டு இந்த பச்சை லைட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய முனையின் பெயர் ஹஜருல் அஸ்வத் முனைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹஜருல் அஸ்வத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். தவாஃபுடைய நேரத்தில் நம்ம எந்த துவா வேணாலும் ஓதலாம், எந்த திக்ர வேணாலும் ஓதலாம், குரானை ஓதலாம். இதெல்லாம் சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் ஹஜருல் அஸ்வத்துடைய முனையில் ஆரம்பித்து ரிட்டன் ஹஜருல் அஸ்வத் முனைக்கே வந்தோம்னு சொன்னால் தவாஃபுடைய ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும். இது போல் நம்ம காபத்துல்லாவை 7 முறை சுற்றணும். அது ஒரு தவாஃபுடைய கணக்காகும். இந்த தவாஃபில் நம்ம 4வது முனை, இந்த கோல்டன் ஸ்ட்ரைப் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த 4வது முனையில் இருந்து ஹஜருல் அஸ்வத் முனைக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார் என்று சொல்லக்கூடிய துவாவை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த நேரத்தில் நம்ம அந்த துவாவை ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த தவாஃபை 7 முறை சுற்றினதுக்கப்புறம் நம்ம மக்காமே இப்ராஹிம், இந்த கோல்டன் கலர் கூண்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த மக்காமே இப்ராஹிமுக்கு ஆப்போசிட்டில் நேராக நின்று நம்ம 2 ரக்காத் தவாஃபுடைய நஃபில் தொழுகணும். இந்த தொழுகையில் ஃபஸ்ட் ரக்காத்தில் குல்யா ஐயுல் காஃபிரோன், 2வது ரக்காத்தில் குல்ஹுல்லா அஹத் ஓதணும். இதை முடிச்சுட்டு துவா கேட்டுட்டு ஜம்சம் நிறையா குடிச்சிட்டு சஃபாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறோம். சஃபா மலைக்கு வந்த உடனே இன்ன சஃபா வல் மருவத்தை என்ற ஆயத்தை ஓதிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ அஸமல் அஹ்ஸாப வஅதஹு என்று சொல்லக்கூடிய துவாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை முடித்து துவா கேட்டுட்டு மருவாவை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு இடையில், இந்த சஹி செய்யும் போது இதுக்கு இடையில் பச்சை கலர் லைட் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஆண்கள் மட்டும் தனது தோல் புஜங்கள் குலுங்குற அளவுக்கு ஓடணும். இதே போல் மருவாவில் இருந்து சஃபாவுக்கு வரும்போதும் பச்சை லைட் இருக்கும், அந்த இடத்துலையும் நம்ம ஓடணும். சஃபா மருவாவை பொறுத்த வரைக்கும் சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போனால் 1, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் 2, இந்த வரிசையில் நம்ம 7வது சுற்றை மருவாவில் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு இடையில் இந்த சவுதி கவர்மெண்ட் அசர்லேயும் மகரிப்லேயும் இந்த மாதிரியான தேநீர்களையும் பேச்சப்பழங்களையும் கொடுத்து வரக்கின்ற ஆஜிகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளும் அதில் தேநீரையும் வாங்கி குடித்தோம், அதே போல் பேச்சப்பழங்களையும் வாங்கி சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது தவாஃபை முடிச்சிட்டோம், சஹியை முடிச்சிட்டோம். 4வதாக ஒரு கடமை இருக்குது. அது ஆண்கள் மொட்டை அடிக்கிறது, பெண்கள் முடியை வெட்டிக்கிறது. இது எல்லாம் செஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்ம உம்ரா முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.